Hi students, நீங்கள் பார்க்க போகிறது 11th physics unit 2 kinematicsல ஒரு numerics. A object is thrown with initial speed 5 meter per second with an angle of projection 30 degree. What is the height and range reached by the particle? So இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Initial velocity u கொடுத்துருக்காங்க 5 meter per second, angle of projection theta is equal to 30 degree. So theta 3 equal to 30 degree அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து 6 அடிக்கிற ஹிட் பண்ணான்னா ஸோ கிரவுண்ட்லேருந்து 30 டிகிரி ஆங்கிளில் ஹிட் பண்ணுறான். அது எவ்வளோ தூரம் ஃப்ளை ஆகி ட்ராவல் ஆகி ஒரு குறிப்பிட்ட பிளேஸை போய் கிரவுண்டில் எப்போ ரீச் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ ஹைட் வரைக்கும் போயிட்டு அகைன் டவுன் கிரவுண்ட் நோக்கி போகுது, அந்த ஹைட் தான் மேக்ஸிமம் ஹைட். அந்த ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுல ரிலேஷன் ஆஃப் ஆர் ஹைட் அண்ட் ரேஞ்ச் என்னது? ஃபார் ப்ரொஜெக்டல் மோஷன் ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு வந்து u ஸ்கொயர் சைன் 2x பை ஜி, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2g. இந்த எக்ஸ்ன்றது ஆங்கிள். ஸோ இங்கே நம்ம டீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ ஹைட் ஃபார்முலாவில் எழுதுங்க u நாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2g. ஸோ u நாட் ஸ்கொயர்ன்றது 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 30 பை 2 இன்ட்டு g வந்து 9.8. சைன் 30 வந்து 1/2. ஸோ ஸ்கொயர்னால 1/2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இதை சிம்பிளாக ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணால் ஹெச்சோட வேல்யூ 0.318 மீட்டர். அண்ட் தென் மேபி நீங்கள் சென்டிமீட்டரில் கூட காட்டலாம். ஸோ அரௌண்ட் 31.8 சென்டிமீட்டர் வரும். அண்ட் தென் ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு u நாட் ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. சேம் அதே வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு சைன் 2 தீட்டானா 2 இன்ட்டு 30 சைன் 60 டிகிரி. சைன் 60யோட வேல்யூ √3/2 அண்ட் ஜியோட வேல்யூ 9.8. 5 இன்ட்டு 5 25. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 2.21 மீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 30 டிகிரி ஆங்கிளில் ஒரு பேட்ஸ்மேன் 5 மீட்டர் per செகண்டில் அடித்தானா இட் வில் ரீச் அரௌண்ட் 2.21 மீட்டர்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஹைட் அண்ட் ரேஞ்ச் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் ப்ரொஜெக்டல் மோஷன். ஸோ ப்ரொஜெக்டல் மோஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இது நல்லா கற்று வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு புது மெமரிஸோட. தேங்க்யூ.